Hello friends, welcome back to Tech for Time Tamil channel. நம்மளோட டெக் நியூஸ் 3வது எபிசோடில் நிறைய டெக் நியூஸஸ் உங்களுக்காக காத்திருக்கு. நிறைய மொபைல் நியூஸஸ், நிறைய ஃபேக்ட்ஸ் கூட இதில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கூடவே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலிமா வந்துடும். ஸோ வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூணாவது டெக் நியூஸ் எபிசோட்ஸில் முதல் டெக் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, Motorola தரப்புலேருந்து RAZR 5G அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து Snapdragon 765G ப்ராசஸர் கொண்ட ஸ்மார்ட் ஃபோன் ப்ளஸ் வந்து 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரண்ட் மெகாபிக்சல் வந்து 20 மெகாபிக்சல், பேக் கேமரா வந்து 48 மெகாபிக்சல், ஃப்ளிப் பண்ணுற மாதிரி பண்ண போகிறோம். ஆல்ரெடி எப்படி RAZRங்கிற ஃபோன் லான்ச் பண்ணாங்களோ அதே மாதிரி இதை ஃப்ளிப் பண்ணுற மாதிரி கொண்டாட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட பேட்டரின்னு வரையில தான் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எல்லாருக்குமே வரும். 2825 mAh தான் பேட்டரி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் RAZR ஃபோன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அரௌண்ட் 1.5 லட்சத்துக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதில் 5G இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, ஸ்னாப்ட்ராகன் சிப்செட் மாற்றிருக்காங்க. ஸோ இதை எவ்வளோ பண்ணுவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 lakhs இல்லை 2 lakhs பக்கம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸ்னாப்ட்ராகன் 765 சிப்செட்டோட வெறும் பேட்டரி 2800 mAh கொண்ட பேட்டரி யாராச்சும் 2 lakhs போட்டு வாங்குவாங்களா? நெக்ஸ்ட் டெக்னிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MIUI12 வந்து MI10 அப்படிங்கிற ஒரு மொபைலுக்கு வந்து இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து Note 7, 7 Pro, 8, 8 Pro, 9, 9 Pro இந்த மொபைல்ஸ்க்கெல்லாம் கூடிய சீக்கிரம் ரோல் அவுட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு வந்து ஒரு சில யூசர்ஸ்க்கு வந்து அந்த MIUI12 வந்து ரோல் அவுட் ஆகிட்டு இருக்கு இந்த மொபைல் வச்சிருக்கிறவங்க கிட்டலாம். இப்போ இந்த ஆகஸ்ட் மந்தில் எல்லா யூசர்ஸ்க்கும் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி MI தரப்பு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் உங்களுக்காக காத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லும். டிக்டாக் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. டிக்டாக் வந்து செக்யூரிட்டி இது இல்லை அப்படின்னு தான் இது பேன் பண்ணாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒரு ஷாக்கிங் ட்ரூத் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிக்டாக் வந்து நம்மளோட மொபைலோட மேக் ஐடி எல்லாம் பார்த்துருக்காங்க கூகுளோட பர்மிஷன்ஸே இல்லாமல் அப்படின்னு சொல்கிறாங்க. கூகுளோட பர்மிஷன்ஸே இல்லாமல் எப்படி இவங்க ஆக்சஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் ஆப் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில ரூல்ஸ் செட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆப் வந்து இந்த டேட்டாஸ்லாம் எடுக்கக்கூடாது, யூஸரோட இந்த கான்ஃபிடென்ஷியல் டேட்டாஸ்லாம் எடுக்கக்கூடாது, நீங்கள் வேறு டேட்டாலாம் நீங்கள் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத செட் பண்ணியிருப்பாங்க. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக்டாக் வைலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து எந்த ஒரு கண்ட்ரிலையும் டிக்டாக் இல்லாத நிலைமை கூட வரலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுவும் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் அப்படின்னு தான் சொல்லும். இன்ஸ்டாகிராம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்ஸ்டாகிராம் வந்து ஃபேஸ்புக்கோடது. இந்த இன்ஸ்டாகிராமும் பார்த்தீங்க அப்படின்னா 10 மில்லியன் யூசர் பயோடேட்டா வந்து அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து கூகுளோட இதை வைலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி ஆல்ரெடி வந்து ஃபேஸ்புக் எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணுறாங்க. ஃபேஸ்புக் வந்து எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கார்ட்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்த டெக் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்மி தரப்புலேருந்து ஒரு லேப்டாப் புதுசாக லான்ச் பண்ண போகிறோம். இது வந்து ஸ்பெஷலி ஃபார் கேமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெட்மி G அப்படிங்கிற ஒரு லேப்டாப் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ப்ராசர் பார்த்தீங்க அப்படின்னா இன்டெல் i5 10th ஜென்ரேஷன் ப்ராசர் ப்ளஸ் வந்து நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா GTX 1650 அப்படி ஒரு கிராஃபிக்ஸ் ப்ராசர் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அரௌண்ட் 80,000 அண்ட் 90,000 கொண்டாந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த லேப்டாப் வந்து ஒர்த்தாக இருக்கும். அடுத்த டெக் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் வந்து ஃபர்ஸ்ட் பேங்காக இருக்கும் க்ளவுடுக்கு மூவ் ஆன பேங்க் வித் மைக்ரோசாஃப்ட் கூட. இது க்ளவுட்னா என்னப்பா எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ க்ளவுட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு தனி வீடியோவே நான் அப்லோட் பண்ணுறேன். அடுத்த டெக் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் அப்படிங்கிற கம்பெனி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம எல்லார் கையிலையும் ரிலையன்ஸ் இருக்குது. என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஜியோவாக தான் சொல்கிறேன். ஸோ அந்த ஜியோ தரப்புலேருந்து ரிலையன்ஸ் முகேஷ் அம்பானி அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற டிக்டாக் யூனிட்ஸ் இல்லை யூசர்ஸ் டேட்டா மட்டும் நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து யூஸ்வலாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற ஷேர் மட்டும் எனக்கு கொடுத்துருங்க, நான் இந்தியாவில் இருக்கிற டிக்டாக் வந்து நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டிக்டாக் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. பட் ரிலையன்ஸ் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இதை கூடிய சீக்கிரம் ரிலையன்ஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னா ரிலையன்ஸ் டிக்டாக் இல்லை ஜியோ டிக்டாக்காக மாறலாம். அடுத்த டெக் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து 17 சிம் கார்ட்ஸ் கம்பெனி அவைலபிளாக இருந்திருக்கு. ஸோ இதில் 17 சிம் கார்டு கம்பெனியாடா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இப்போ இருக்கிறது 4 கார்டு கம்பெனி தானடா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் வந்து 17 சிம் கார்ட்ஸ் கம்பெனி அவைலபிளாக இருந்திருக்கு. ஸோ 17 கம்பெனிஸும் நான் இங்கே ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன், நீங்களே செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு கம்பெனிஸும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒரு கம்பெனி கூட டைப் பண்ணி மெர்ஜ் ஆகிட்டாங்க. ஸோ இதில் இருக்க நிறையா கம்பெனிஸ் வந்து இந்த ஐடியா, வோடாஃபோன், ஏர்டெல், ஜியோ கூட தான் மெர்ஜ் ஆகிருக்காங்க. ஏர்செல்லும் இன்னொரு சிம் கார்டு தான் பேங்க் அவுட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க கம்பெனியை. ஸோ இந்த டெக் நியூஸ்லேயே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியாவில் வந்து 17 சிம் கார்டு கம்பெனி அவைலபிளாக இருந்திருக்கு அப்படிங்கிறத ஷாக்கிங் ட்ரூத் தான் எனக்கு இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஸோ பிடிச்சதா மறக்காமல் வீடியோக்கு லைக் கமெண்ட் ஷேர் எல்லாமே பண்ணிக்கோங்க. கூடவே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.